கலிலேயாவின் நாசரேத்து என்ற சிறிய ஊரில் ஒரு எளிய கன்னி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் பெயர் மரியா. ஒருநாள் கடவுள் தமது தூதனாகிய கபிரியேலை மரியாளிடம் அனுப்பினார். புனித புரிந்தல், அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்ட மரியா அதிர்ச்சியடைந்தாள், கலங்கினாள். இந்த வாழ்த்து என்ன அர்த்தம் என்று அவள் மனதில் எண்ணிக்கொண்டாள். மரியா, அஞ்சாதே, நீ கடவுளின் அருளை பெற்றுள்ளாய். இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். தாவீதின் அரியணையை அவருக்கு கொடுப்பார் ஆண்டவர். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இருக்காது. அதை கேட்ட மரியா அமைதியாக கேட்டாள். இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. வானதூதர் பதிலளித்தார். தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். பிறக்கப் போகும் குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினி எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார். கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை. நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும். அந்த நாளில் தொடங்கியது மனிதரின் இரட்சிப்பின் மிகப்பெரிய திட்டம். ஒரு பெண் ஆம் என்றதால் உலகம் நம்பிக்கையை கண்டது. கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை.